ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அடுத்த வாரம் வருகிற நீங்கள் எல்லாருமே இதனால் வராமல் போனாலும் பிரச்சனை இல்லை, அது உங்கள் விடுதலை. அடுத்த வாரம் நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் நல்லா யோசித்து இந்த வாரம் முழுசும் எடுத்துக்கிட்டு, குறிப்பாக திருச்சி, தமிழ்நாடு, இந்தியா, அதுவே பெரிய இல்லை, அதில் இருக்க பெண்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரத்யேகமான சரியான தேவைகள், இந்த பலசரக்கு கடை மாதிரி இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையான பெண்களுடைய சவால்கள் என்ன, ஞான பெண்களாக கர்த்தருக்கு ஐஸ் வச்சுலாம் குறிப்பு எழுதிட்டு வர வேண்டாம். நீங்கள் எழுதிட்டு வர குறிப்பை சொல்லி தான் ஜீவிக்க போகிறோம். இங்கே இன்னும் ஸ்க்ரீனில் எதையும் போட போகிறதில்ல, எல்லாம் ஒரு தாளில் எழுதிட்டு வாங்க. ஒரு குறிப்புகள் ரிப்பீட் ஆகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதனால் எல்லோரும் கையில் ஒரு தாளோடு வாங்க. 10 பக்கம் எழுதிட்டு வராதிங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற ஜெப நேரமே ஒரு 1 hour தான். ஸோ ஒரு ஹார்ட்லி கேன் பிரிங் சம் 5 points. 5 பாயிண்ட் தானே சொல்கிறோம், அதனால் 5 பாயிண்ட் நல்லா வடிகட்டி எழுதிட்டு வரலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாம் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் தியானமாக இருந்து வருகிறோம். The book of 2 Kings. ஐந்தாம் அதிகாரத்தை ஆரம்பித்தோம். நேரம் இல்லாதனால இந்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம் என்று இந்த 5ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு தியானமாக இருக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாக சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதில் இந்த நிருபத்தை, உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையிலே இந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான்.
அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உடனே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடெல்லாம் தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்று ஆண்டவன் இல்லை ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும்போது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன் சமாதானத்தோടെ போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகி நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து இடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவுசெய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக நடந்து போக தன் வேலைக்காரனை 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய்? இன்று எலிசா எங்கேருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவனும் அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டம் ரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்னென்னைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு முறை ஜெபிப்போம். தகப்பனே, அவசியமானது மாத்திரம் இந்த பகுதியிலிருந்து நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே. இந்த வேத பகுதி ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லாமல் ஆண்டுடைய பிள்ளைகளான நம் அனைவருக்கும் பொருந்தும். அரசியல்வாதிகள், ஆன்றோர், சான்றோர், உயர் பதவியில் இருப்பவர்கள், தேசத்து தளபதிகளாக இருப்பவர்கள் யாரானாலும், ஆசாரியர்களானாலும் பொருந்தும். தீர்க்கதரிசியின் பணிவிடைக்காரனாக இருந்தாலும் பொருந்தும். ஈவன் தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் கூட அது பொருந்தும்.
எல்லா சம்பவங்கள் மூலமாக தேவன் மக்களோடு பேசுகிறார், தன்னுடைய மக்களோடு பேசுகிறார், இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார், இஸ்ரவேலிலே தேவன் நியமித்த அதிகாரிகளோடு பேசுகிறார், விசேஷித்த பொறுப்பில் வைக்கப்பட்ட அப்படிப்பட்ட பொறுப்பாளிகளாக இருக்கிறவர்களோடு கூட பேசுகிறார். தேவனை கரத்திலிருந்து ஒரு இறை பணி, ஒரு சேவையை பெற்ற தாளந்து பெற்றவர்களோடு கூட பேசுகிறார். காட் ஸ்பீக்ஸ் டு எவ்ரி ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். நாம் கடவுளை பிள்ளைகளாக பொதுவாக இருக்கிறோம், எனக்கு ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரிய பணி இல்லை என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் முழு பூசணிக்காயில் சோத்தில் மறைக்க யோசிக்கக்கூடாது. நாம் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், தேவனுடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். ஸோ we have conferred status upon our heads. தேவனாலே வழங்கப்பட்ட அந்தஸ்து நம் தலையின் மேலே இருக்கிறது. புரியுது புரியல, ஏற்க முடியல, அதில் நான் நிலைத்திருந்த ஒரு பணி செய்ய முடியல என்பதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. பணி செய்ய முடியலன்னா பணி செய்ய உதவி செய்ய கேட்கணும், பணி செய்ய தெரியலன்னா கற்றுக் கொடுங்கன்னு கேட்கணும், பணி என்னன்னு தெரியலன்னா என்ன பணின்னு கேட்கணும். அதை பற்றி எனக்கு சரியான ஞானம் கிடையாது. என்ன நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக சேர்த்துக்க வேண்டாம், சொந்த ஜனமாக சேர்த்துக்க வேண்டாம், பரிசுத்த ஜாதியாக சேர்த்துக்க வேண்டாம், அப்படிலாம் நீங்கள் ஆண்டுகிட்ட விண்ணப்பிப்பது, உடனே அதை கேட்டு அவர் நிராகரிப்பது என்பதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் நம்ம தலையின் மேல் தேவன் வைத்த அந்தஸ்திலே நாம் செயல்படாமல் அதை தட்டுவோமானால், தட்டி கழிப்போமானால் அதற்குரிய விளைவை நாம் சந்திப்போம் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. பெண்களான நீங்கள் உங்கள் தரப்பிலே இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கணும். குஷ்டரோகம் என்பது பாவம், பாவத்தினாலே உண்டான ஒரு விளைவு. பாவத்தின் சம்பளம் மரணம். குஷ்டரோகம் நம்முடைய சருமம் செத்துப்போக செய்கிறது. குஷ்டரோகம் அதிகரிக்குமானால் அந்தந்த குஷ்டரோகம் பிடித்த எல்லாம் மரித்து விடும். அதில் இருக்க செல்ஸ் எல்லாம், அணுக்கள் எல்லாம் மரித்து விடும். ஆணியே வச்சு நம்ம அடித்தாலும் நமக்கு வலிக்காது, அந்த அளவுக்கு டீப்பாக மரத்து போயிடும். எப்படி ஒரு விபத்தில் சிக்கினால் பயங்கரமான காயம் ஏற்பட்டு, இரத்த காயம் ஏற்பட்டு அந்த இடம் சற்று பிளந்து அதற்கு தையல் போட வேண்டுங்கிற நிலைமை வரும்போது லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. இப்போ கைனா இந்த இடத்துல தான் அடிபட்டுருச்சுன்னா இங்கே தோள்பட்டையில் ஊசி போடுவாங்க. ஏறக்குறைய தோல்லேருந்து இந்த நுனி வரைக்கும் மரத்துப்போம், உடம்பே மரத்துப்போம்லாம் சொல்ல முடியாது. இஃப் இட்ஸ் அ லோக்கல் சிச்சுவேஷன் அந்த இடம் மாத்திரம் மரத்துப்போம். கண்டிப்பாக குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது அது கட்ட மாதிரி ஆகணுங்கிறது தான் மருத்துவருடைய எதிர்பார்ப்பு. இதை நீங்கள் கவனிக்கணும். சிலருடைய மனநிலை, வில் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மருந்து கூட ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யாது. 3 மணி நேரம் மரத்து இருக்க வேண்டியது திடீர்னு 1.5 மணி நேரத்தில் உணர்வு திரும்பி வீர் கத்தி அலறுவாங்க, வலி தாங்க முடியாது. 3 மணி நேரம் கழித்து உணர்வு திரும்பும்போது வலி இல்லாமலாம் இருக்காது, ஆனால் இந்த அளவுக்கு அகோரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பாவத்தின் தாக்கத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். பொது அறிவிலும் சரி, ஞான அறிவிலும் சரி, குஷ்டரோகம் என்பதையோடு தேவன் ஒப்பிட்டு பேசுகிறார். ஸோ லெப்ரசி இஸ் நாட் அ ஆட்டோமேட்டிக் அக்கரன்ஸ், இல்லைன்னா அது திடீர்னு உண்டாகிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு சில காலங்களாகவே நம் வாழ்வில் ஒரு கொடுமையான தீய பழக்கம் இருந்திருக்கும். சில விதமான குஷ்டரோகம் வம்சாவளி நோயாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் குவைட் ரேர், வெரி ரேர். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய
அடிப்படை அம்சங்களிலே குஷ்டரோகியாக இருக்க தேவன் விரும்பவில்லை. அவன் அந்நியனாக இருந்தால் கூட. அவன் சீரிய தேசத்து இராணுவத்தின் படை தலைவன். அந்நியர்களே ஆண்டவரை தேடி வரும்போது, அந்நியர் வீட்டில் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிறை பிடிக்கப்பட்டு அங்கே அடிமைகளாக இருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை, அவருடைய ராஜாங்கத்தின் மகத்துவத்தை, அவருடைய இறை பணியாளருடைய மகத்துவத்தை அவர்கள் அறியும்படி ஒரு நற்செய்தியின் மூலமாக அவர்களுக்கு தேவ நம்பிக்கை கொடுக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று சபையில் அங்கமாக இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். இன்றைக்கு நாம் தியானிப்பதாலே நமக்குள்ளே குஷ்டம் இருக்குது இல்லைங்கிறது என்னுடைய தீர்ப்பு இல்லை. ஆனால் நம்ம விடுதலையில் முன்னேறவில்லை, சிறையிருப்பில் இருக்கிறோம் என்பதையும் முழு பூஷணிக்காய் சோத்தில் மறைக்கிறது போல இருக்க முடியாது. சராசரியான அளவுக்கு சற்று குறைவாக கூட நான் அதை தாண்ட விருப்பப்படவில்லை. இந்த மிகுந்த வசதி உள்ளவர்கள், பராக்கிரமசாலிகளாக இருப்பவர்கள், இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், அவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்குது. எல்லாருக்குமே நோய் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. சராசரிங்கிற அந்த அளவுக்கு சற்று குறைவாகவே கூட highly influential people all have some kind of disease or other. அது ஒருவேளை வம்சாவளி நோயாக இருக்கலாம், இடையில் அவங்களுடைய தீய பழக்கத்தால் அவங்களே வருவித்து கொண்ட ஒரு நோயாக இருக்கலாம். அவருடைய அதில் அது அவங்கள சரியாகவே பீடிக்கும். இட் வில் சிம்பிளி டேமேஜ் தம். அவங்களுடைய எஃபெக்டிவ்னஸை முடக்கும், அவங்கள வரையறைக்கு உட்படுத்தி விடும். அப்படிப்பட்ட சூழலை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த வியாதியில் இருப்ப எல்லாருமே கவனிக்கணும். தொடர்ந்து அந்த வியாதியில் இருப்பவர்கள் எல்லாருமே சுகமடைய இல்லைன்னு சொல்ல முடியாது, சுகமடைய விரும்புகிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. நான் குழப்பவில்லை, எனக்கு புரிந்ததை நான் சொல்லுகிறேன். யார் தான் சுகமாக விரும்ப மாட்டாங்கன்னு அப்படிங்கிற பெரிய புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்பீங்க. சிலர் இருக்கிறாங்க சுகமடைய விரும்புகிறதில்லை. அது காரணம் எனக்கு தெரியாது. சுகமடைய முயற்சி எடுக்கிறதும் இல்லை. அது வேணால் ஒரு பெரிய உண்மை. எப்படியோ வந்துடுச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுவாக சுகமானால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ளாத மக்கள் இருக்கிறாங்க. உங்களை பற்றி நீங்கள் உயிர்த்துணருங்கள். இந்த பகுதிகளில் எடுத்தவங்க தான் அந்த குஷ்டரோகங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு டிசீஸுக்கு நீங்கள் போகாமல் மனம் திரும்பி குணப்பட வேண்டிய ஒரு மீறுதல், ஒரு பாவம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை யோசிங்க. அதிலிருந்து நாம் தீர்வை காணும்படி ஆண்டவர் நம்முடைய அறிமுக வட்டாரத்திலே, இல்லை நம்ம குடும்பத்திலேயே அறிமுகமானவங்க, சொந்த பந்தத்தில், இல்லை நம்ம வீட்டில் பணிவிடைக்காக சேர்க்கப்பட்ட ஒரு மூலமாக நமக்கு கீழாக பணிபுரிந்து நம் மூலமாக நன்மை பெறக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள், சமுதாய மட்டத்திலே அவர்கள் நம்மையோட சற்று தாழ்ந்தவர்கள், அவர்கள் நமக்கு நிவாரணம் பெறும்படியான ஒரு ஆலோசனை சொன்னால் நமக்கு மூர்க்கமும் பெருமையும் கோபமும் வந்துடக்கூடாது. நாகமானின் சிறப்பு டு பிகின் வித், அவன் ஆரம்பத்திலேயே பெரிய பிகெலாம் பண்ணல, பெரிய ஃபஸ்லாம் பண்ணல, அமட்டலே பண்ணல. அவன் நான் யாரை என்கிட்ட நீ என்ன பேசுகிறது, என்னப்போ என் கண்டிஷனை பற்றி நீ பேசுகிறவன் என்ன அருகதை இருக்குது, நீயே ஒரு அடிமை, நீயே ஒரு பொம்பளை பிள்ளை, வேலையை பாரு, சீட்டை கிழிச்சிடுவேன், இன்னொன்று துன்புறுத்தி விடுவேன், அப்படிலாம் மிரட்டலை. நாமான் தன்னுடைய நிலைமை புரிந்தான். அதுதான் பெரிய வெற்றி. நாமானினுடைய சுகத்தின் வெற்றி
அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்து யோர்தானிலே முழுகினான் என்பதை விட நாகமான் தான் குஷ்டரோகி என்பதை அறிந்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். இது நமக்குள்ளே நிறைய தவறு இந்த விஷயத்தில். We don't acknowledge that we are in need. We don't acknowledge that we have committed something wrong. தேவன் விருப்பமில்லாத ஒரு விஷயத்தில் நாம் சமுதாயத்தில் பேர் புகழோடு இருக்கணும், மான மரியாதையோடு இருக்கணும், ஒரு இமேஜ், சோஷியல் இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஓடி ஒளிகிறோம். அது ஒரு போர்வை போல், அது ஒரு ஓவர் கோட்டை போல் போட்டிருக்கோம். இவனுமே குஷ்டரோகம் தான், படைத்தலைவன், தளபதி தான், தலைவன் தான். அவனுமே அவன் குஷ்டரோகம் வெளிப்படையாக தெரியும்படி வலம் வந்திருக்க மாட்டான். ஏன்னா ராஜாவுடைய கண்காணிப்புக்கே தெரிய வந்துருச்சு. அந்த பழைய ஏற்பாட்டு, ஏன்னா பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணங்களுக்கெல்லாம் இவங்க ஒத்து வாழ்ந்தது போல் சரியாக தெரியல. அதை மதிக்காதது போல், இல்லை அதை ஓரங்கட்டினது போல் தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா வாஸ்தவத்துக்கு இவன் தலைவனாக இருக்கிறான், அவன் சாதாரண பிரஜையாக இருக்கிறான். இவன் ஊருக்கு வெளியே பள்ளத்தாக்கில் குஷ்டரோகிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல அவன் இருந்திருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய குவார்ட்டர்ஸ். பட் he was found to be living in the palace. That is something that is speakingல நம்முடைய குணம், முதல்ல குணத்தை எடுத்துக்குவோம். சரீரத்தில் நோய் இருக்குது இல்லை, அது ஒரு மேட்ரு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை விட நம்ம உள்ளத்தில் ஏராளமான குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், குணப்படாத வீம்புகள், திரும்பியும் அந்த துணிகரம் போயிட்டே இருக்குது. வாட் டு வி கேர்? கடவுளுக்கு எனக்கும் தெரியும், எனக்கு அவசியம் இல்லை. குஷ்டரோகிகள் தான். அந்த வார்த்தை சொன்னால் நல்லா இருக்காது இல்லை? தட்ஸ் ஹவ் இட் இஸ். நாம் சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம், குடும்பத்தில் தான் வாழ்கிறோம், சோஷியலைஸ் பண்ணுறோம். we go places, we attend meetings, we attend functions, but we carry dirt, we carry sin in our heart. எரிச்சல், பகை, பொய், பித்தலாட்டம், மாய்மாலம், பொரணி, slander, character assassination. It goes on. யார் தான் பண்ணல, யார் தான் நடக்கலை, உடனே அடுத்த தரப்பில் நம்ம மலை பிரசங்கம் போல் எல்லாம் சகிச்சுக்கணும், துன்பம் வரும்போது சகிச்சுக்கணும் அப்படின்னு. அவங்க சகிச்சுக்கிறவங்க சகிக்க தான் வேணும். நீங்கள் துன்புறுத்தாமல் இருக்கணும், உங்களுக்கு ஒரு புத்தியை சொல்லியிருக்கேன், அதையே நீங்கள் செய்யலை. வந்துருச்சு, கொள்ளை வந்துருச்சு, கொள்ளை நோய் மாதிரி தான் இது வந்துருச்சு. அதான் உணர்ந்தான். He realized his limitations, his boundaries. அது கடவுளுடைய பிள்ளைகள் உணர்றதில்லை, ரொம்ப துணிகிறோம். எந்த மக்களிடத்தில் இல்லாத அளவுக்கு தேவ பிள்ளைகளிடத்தில் ஒரு நூதனமான துணிகிறோம், நாகரிகமான துணிகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறன் வாழ்வடைய மாட்டான். நம்ம வாழ்வெல்லாம் நினைக்கிறது மொத்தத்துக்கு ஜாஸ்தியாக பணம் தான். பணம், வசதி, துணிமணி, நகை, நட்டு, வீடு, வாசல், அந்தஸ்து, சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், தான் நம்ம வாழ்வுன்னு நினைக்கிறோம். ஸோ வி ஆர் ரியலி மிஸ்டேக்கன். இவனுக்கு ஒரு வாழ்வு இல்லையா? இவன் ராஜாங்கத்திலே தலைவன், இஸ் கைண்ட் ஆஃப் மிலிட்ரி ஜெனரல், இஸ் ஜஸ்ட் ஒன் ரேங்க் பிலோ த கிங். அவன் கையை அசைத்தால் அவனுக்கு பின்னே 1000 பேர் அவனுக்காக பணிபுரிய இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஓரளவுக்கு அவன் அடக்கி தான் வாசிக்கிறான். நெஞ்சை படைச்சிக்கிட்டு கம்பீர ஜன்னி மாதிரி பெடரி, கழுத்து பெடரி கர்வத்தோடு அவன் வாழலை. இதை தான் நம்ம பார்க்கணும். அவன் தன்னை சுகம் பெறுவதற்கு விட்டு கொடுத்திருந்தான். He made himself available to be made whole. யோசிங்க, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் யோசிக்கலை, எனக்காக யோசிக்கிறேன், நம்ம எல்லாருக்காக யோசிக்கிறேன், இந்த சபைக்காக யோசிக்கிறேன். இந்த சபையில் நீங்கள் ஒரு அதிகபட்சமான ஒரு
member. You have a part to fill in this church. நல்லா தூங்காமல் பித்துக்குழி மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லி மூஞ்சி தொங்க போட்டு கேட்கக்கூடாது. சுரீர்னு கேட்கணும், சொரணையோடு கேட்கணும், கோவம் வந்தாலும் கேட்கணும், பிடிக்காட்டினாலும் கேட்கணும். வெளிப்படையாக உதட்ட பிதுக்காமையும் பிதுக்கினாலும் உள்ளத்தில் பிதுக்காமல் கேட்டிங்கன்னா உருப்படுவீங்க. So in the condition we see in our church, RPM, first identify your crisis. சமீப காலங்களாக சொல்லிகிட்டே இருக்கேன், பட்டியலிட்ட அநேக குறிப்புகளை சொல்லி இதுதான் ஜப வாழ்க்கை, இதுதான் ஊழியம், இதுதான் சேவை, இதுதான் பெண்கள் கூட்டம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க பெஞ்சஸ் உடைத்திட்டு. பாருங்கள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்கள் குறைகளை பாருங்கள். ஒரு விசேஷத்தை செய்தியாளர் வராருன்னா எதிர்பார்த்ததுக்கு மேலே 2.25 மடங்கு ஜனங்கள் கூடி வந்தாங்க. வெளியிலேருந்து வந்த 10-12 பேரை தவிர அத்தனை பேர் கூடி வந்தாங்க. அவங்களாம் இந்த இலையில் இந்த சபையில் தான் இருந்தாங்க. ஏன் வந்தாங்க? லாஸ்ட் வீக் டாக்டர் அசோக் குமார் வரும்போது. ஆட்டிடியூட். இன்றைக்கே வரல, ஆட்டிடியூட். அன்றைக்கே வந்தாங்க, ஆட்டிடியூட், நோக்கம், அவங்க சுவாபம். அதான் நான் சொன்னேனே, குஷ்டம் என்கிற ஒரு பாவத்தின் அகோரத்தை நான் அகோரப்படுத்தியோ அதுவே அகோரமான விஷயம். அதை நான் எதுவுமே டச்சே பண்ணல. ஜென்ரலாக நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம். கூட்டம் எனக்காக வச்சுருக்கணும், உங்களுக்கு தான் வச்சுருக்கேன். பெண்கள் யார்? நீங்கள் தானே பெண்கள், நானா பெண்? உங்களுக்கு சொல்கிறதுனால நானும் படிப்பினை கற்றுக்கிறேன். எனக்கு சொன்னதை நான் கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு சொன்னதை நான் கற்றுக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன். எனக்கு சொன்னதை நான் கற்று வைத்திருக்கிறேன். நாம் இன்னும் இப்படிப்பட்ட விஷயங்களில் அநேகரான நாம் இன்னும் தெரிந்தின பாடில்லை. ஜப குறிப்புகளை இன்னும் தெளிவாக உங்களால் படிக்க முடியல. தட்ஸ் ராங், தப்பது. உங்களை ஆண்டவர் கை நாட்டு கேஸாக அவங்க வீட்டுக்காரனை கட்ட வைத்தார். கை நாட்டு கேஸ் மாதிரி உங்களுக்கு படிப்பே இல்லாத, அச்சரமே தெரியாத ஒரு பெண்ணாக அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் வைத்தார். நீங்கள் முற்றிலும் படிப்பறிவு இல்லாமல் கொத்தடிமைகளாக இருக்கிற பட்டியலினத்து மக்களான அப்படிப்பட்டதான பெண்களாக இருக்கிறீங்க. தமிழ்நாட்டிலேருந்து தான் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, வடநாட்டில் சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுக்கும்போது ஏன் இவ்வளோ தடுமாறுறீங்க? என்ன எனக்கு தெரியுது, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் திறந்து பார்க்குறதே இல்லை. என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னு ஒரு பெரிய என்னமோ பரிசுத்தவாட்டி மாதிரி சொல்கிறதுக்கு வேணால் முன்வருவீங்க. நான் அதெல்லாம் பார்க்குறதில்ல, இதெல்லாம் பார்க்குறது, அதை இதையும் பாரு, இதையும் பார்க்க, அது மேட்ரு இல்லை. பைபிளை நீங்கள் படிக்கிறதுலேருந்து தான் என்னுடைய குற்றம், என்னுடைய புகார். நீங்கள் பைபிளை சரியாக எழுத்துக்கூட்டி படிச்சிங்கன்னா இந்த குறிப்பெல்லாம் படிக்கிறது ரொம்ப சுலபம். பைபிள் வார்த்தை தான், பைபிள் லாங்குவேஜ் தான் வாசிக்கிறது கஷ்டம். எல்லாருக்கும் அந்த பைபிள் தமிழ் தான். நிறைய பேருக்கு தமிழர்களான நமக்கு புரியுறதில்ல. என்ன இப்படி எழுதியிருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் பெரியார் தமிழ் தான் நிறைய கற்று வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வர ஜப குறிப்பில் ஒரு 60-70% ஆர்டினரி தமிழ் தான். அதை உங்களால் வாசிக்க முடியல. பொது அறிவு உங்களுக்கு கம்மி. அப்போ உங்கள் புரணி பேசக்கூடிய அந்த திறமையில் ஊர் சங்கதியை, நாட்டு சங்கதியை, மக்களுடைய கஷ்டங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்க்கிற, அவருடைய வல்லமைகளை முறிக்கிற, அவருடைய எதிர்பார்ப்பில் மண்ணை போடுற அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் விசாரித்தறிந்து உங்களுக்குள்ளாகவே அந்த ஜபபாரம் இருக்கணும். அடுத்தவளை பற்றி, அடுத்தவனை பற்றியே யோசித்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தை, நீங்கள் படைத்தலைவனை போல் ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன இருக்குது? குஷ்டம், பாவம். Your sin kills you. Your sin kills your anointing. உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை அது நாசப்படுத்துது, நச்சால நிரப்புது. You are not able to rise up and shine. அடிமையாக இருந்த ஒருத்தி தன்னுடைய அந்தஸ்தை புரிஞ்சிட்டா. தான் இஸ்ரவேலியில் ஒரு பெண். அவன் எஜமான் பெரிய ஆளாக இருந்தாலும் she had a boldness to share a truth. உமக்கு பிரியப்பட்டால்
இப்படி இருக்கே நீங்கள் வந்து நூலாக வேண்டாம், உங்களுக்கு நிவாரணம் உண்டு, இஸ்ரவேலில் இருக்க தீர்க்க சனத்தை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவர் உங்களை சுகப்படுத்திடுவார்னு. அது மாதிரி நீங்கள் இருக்கணும். அதான் உங்கள் அந்தஸ்து, அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை. அது ஏன் ஃப்ளோ ஆக முடியாமல் உங்களுக்குள்ளே உங்கள் குணம், உங்கள் தீய குணம் உங்களை கொன்று நாசமாக்குது? துணிகரமாக வந்துட்டு போயிட்டே இருக்கீங்க, என்றைக்கு எது நடக்கும்னு தெரியல. எங்கள் ஊரில் ஆப்னாவும் பற்பாரும் இல்லையா, யோர்தானை போனால் தானே, அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அவன் என்ன வந்து வெளியிலே நிற்க வச்சு வார்த்தை சொல்லி அனுப்புறது. நான் ஒரு ஆள், நான் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் எதிர் நாட்டில், எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையே இல்லை. இதெல்லாம் தேவையில்லாத கவலை, தேவையில்லாத ப்ரோட்டோகால். தட்ஸ் ஹவ் யூ ஆர். உங்களை பற்றி உங்களுக்கே தைரியமாக பார்க்க தெரியல, நேராக நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும். புத்தியை மேய விடக்கூடாது. உங்கள் புத்தி என்னால் பார்க்க முடியுது, அதனால தான் சொல்கிறேன். பார்க்க சைக்கானால தான் கண்ணை மூடி ரொம்ப நாளாக பிரசங்கம் பண்ணுறேன், ரொம்ப வருஷங்களாக பண்ணுறேன். எனக்கு கண்ணு தெரியாமல் இல்லை. ஃபைண்ட் யுவர் செல்ஃப், ஃபைண்ட் யுவர் ஸ்டேட்டஸ். உங்கள் நிலையை உங்களால் பார்க்க முடியல. ஏன் உங்களை நீங்களே எச்சரிச்சிக்க முடியல? ஏன் உங்களை நீங்களே கண்டுபிடிக்க முடியல? ஏன் உங்களுடைய பலவீனத்தையும் பார்க்க முடியல, பலத்தையும் பார்க்க முடியல? ரெண்டையுமே உங்களால் சரியாக பார்க்க முடியல. யோசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேவையில் இருக்கீங்க. இன்னும் பஞ்சத்தில் அடிப்பட்டது போல் இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, அது தேவை, இது தேவை, இது கஷ்டம், இது கஷ்டம், இது முட்டுக்கட்டா, இது தடை, அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் எத்தனை பேருக்கு போஜனம் கொடுக்க வேண்டிய நிலையில் தேவன்களை ஆசிரியத்தை வச்சுருக்க, நீங்கள் 5 அப்பம் 2 மீனில் ஏதாவது மீதி கிடைக்குமா அப்படின்னு தான் பார்க்குறீங்க. She was a slave girl and she had a good news. She had a tremendous news. She had a news of wonder and miracle for Naaman. அவன் என்ன பெரிய பிடுங்கியா இருந்தால் என்ன பிரயோஜனம்? குஷ்டம். He could not heal himself. அந்த ஹோல் நேஷனில் யாரும் இல்லை. ஆனால் அடிமையாக அந்த ஒரு பெண்ணுக்கிட்ட அற்புதத்தின் வார்த்தை இருந்துச்சு, விடுதலையின் வார்த்தை இருந்துச்சு, சங்கதி இருந்துச்சு, நற்செய்தி இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்க, நீங்கள் அதெல்லாம் ரோல் பண்ணி விட்டால் எப்படி உங்களால் அடுத்தவளை பற்றி பீராய முடியும்? அடுத்தவ பேர் பண்ண பொதுவாக தான் சொல்கிறேன். இந்த சபையை எப்படி கெட்டு குட்டிச்சவராக இருக்குன்னா, ஃப்ரம் 85 onwards you've been killing each other. அதில் வெரி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது லேடிஸான நீங்கள் தான். இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், வெரி டிஸ்டர்பிங். உங்களை கட்டின உங்கள் புருஷன் உங்களால் எழும்ப முடியாமல் அவன் மடங்கி செத்தே போனவங்க இருக்கானுங்க, உசுரோட நடைபெணமாக அலைகிறவங்க இருக்கானுங்க. ஏதாவது உங்கள் புத்தியில் கண்ணில் 2 கண்ணில் காதில் 5 ஏதாவது தெரியுதா? அந்த சூடு சொரணமான வெக்கம், அந்த பொறுப்புணர்ச்சி தெரியுதா? ஆர் யுவர் ஹஸ்பண்ட் ஷைனிங்? உங்கள் வீட்டுக்காரங்களாம் பிரகாசமாக இருக்கிறாங்களா? தேவன் அவங்களை வைத்த அந்தஸ்திலே ஆசாரியனாக உங்கள் குடும்பத்திலோ சமுதாயத்தில் வளம் வராங்களா? ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்கா? நியாயம் விசாரிக்க அவங்களுக்கு தெம்பு இருக்கா? They are almost kind of slaves to you. Shame on you. திட்ட நான் வந்ததாக தான் காலங்காலமாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சு. ஐ cannot help it. அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது, என் அழைப்பே அதுதான். உங்கள் தவறு தெரியாமல் இன்னும் நோயோடு கூட நீங்கள் பெரிய தியாகி மாதிரி மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறீங்க. வரைக்க தான் பார்க்குறீங்களே ஒழிய உங்கள் உள்ளத்தை பார்த்து கத்தட்ட கதறி மனம் திரும்ப விட்டு கொடுக்க, சுகம் பெறுவதற்கு ஒரு யோர்தானில் ஒரு நதியில் முழுகி இயேசுவின் இரத்த வெள்ளத்தில் முழுகி சுத்தமடைய, குழந்தையின் மாம்சத்தை போல மாறும்படி, உங்கள் மைண்டு க்ளீன் ஆகும்படி அப்படி இருந்தீங்கன்னா எத்தனை பேர் உங்களோட வருவாங்க? எத்தனை பேர் உங்களோட ஐக்கியமாக இருப்பாங்க? எத்தனை பேர் உங்கள் மூலமாக ஆண்டவரை அறிவாங்க? ரெண்டு ராஜாக்கள் இவனுக்காக, படைத்தலைவனுக்காக அவன் கடுதாசி அனுப்புகிறான். அவன் பாரு, அவன் சொல்கிறான், நான் கொல்லவும் உயிர்ப்பிக்கும் நான் என்ன தேவனா? அவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான். ஆர்பிஎம் பெண்களே, மனம் திரும்புங்க, வாயை மூடிட்டுருங்க.
உங்கள் வாயை திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. சாட்டர் பாக்ஸ் மாதிரியே இருக்கீங்க. உங்களால் சும்மா என்னத்தை பேசுவீங்க எனக்கு தெரியல. அவர் சொல்லி கொடுத்தது என்னமோ பொது அறிவில் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கில் பேச 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 வேண்டியது தானாய் வரும். ரெவரண்ட் தேவதாசன் சொல்லி கொடுக்க போக பேச வேண்டியது வரலையே. பேச பேச பொய்யும் பித்தலாட்டமும் காயமும் கண்ணீரும் கசப்பும் மாய்மாலமும் கும்மாளமும் கூத்தும் தான் இருக்குது. வேர் ஆர் யூ ஆர் யோசித்து பாருங்கள். வேர் ஆர் யூ இன் திஸ் சொசைட்டி? இந்த சமுதாயத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் அட்ரஸ் தான் உங்கள் வேணால் அங்கங்கே இருக்கும். சொந்த வீடோ வாடகை வீடோ. வாட் இஸ் யுவர் பொசிஷன் இன் திஸ் சொசைட்டி ஃபார் த பாஸ்ட் 40 years? 40 வருஷ காலங்களாக இந்த சமுதாயத்தில் உங்கள் இடம் என்ன? உங்கள் அந்தஸ்து என்ன? உங்கள் அறிமுகம் என்ன? மரியாதை நிமித்தம் தான் வந்து உட்காந்துட்டு விருட்டுன்னா போகிறீங்க. ஹவு யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப் ஹியர் அவுட் சைட் பார்க்குறேன்ல. கூட்டிகிட்டு வரீங்க. திரையடலோடையும் திரவியும் தேடின்னு கூட்டிகிட்டு வரீங்க. அப்புறம் பிசாசின் பிள்ளைகளாக மாறுபடியும் வந்தவங்க ஒரு சில நாட்களில் துர்பத்தி வெளியே வந்துடுது. எனிவே இந்த இடம் வந்து இதுதான். இந்த சபை வந்து சீர்திருத்த சபை தான். இட்ஸ் அ சர்ச் டு பி ரிஃபார்ம்டு. இட் இஸ் அ சர்ச் கோயிங் த்ரூ ரெஃபர்மேஷன் டில் வி மீட் ஜீசஸ். இயேசுவை பார்க்குற வரைக்கும் இந்த சபை மறுசீரமைய வேண்டிய ஒரு சபை, நற்சீர் பொருந்த வேண்டிய ஒரு சபை. இதெல்லாம் வந்துட்டு அட்டண்டன்ஸ் கொடுக்க வந்துட்டு யூ ஹவ் டன் இட் ஆல் நினைக்காதீங்க. திரைமறைவில் எவ்வளோ வேண்டாத விஷயங்கள், எவ்வளோ ஊழல்கள், எவ்வளோ ஓட்டைகள், எல்லாமே யோபா. நீங்கள் டெல்மி, நாம் எல்லாருமே இது பிரசங்க பாணியில் அப்படி இப்படி வந்துடுது. எவ்வளோ தான் கான்ஷியஸாக என்ன நான் முன்னிலைப்படுத்தி பிரசங்கம் பண்ணாலும் திடீர்னு அந்த இது வந்துடுது. நாம் எல்லோரும் யோபா. நாம் எல்லாரும் அப்பளுக்கற்ற அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக இருந்திருக்கிறோமா? உங்களை யோசித்து ஏன் இன்னும் ஹவ் யூ வேஸ்ட் யுவர் டைம்? காரிய கிறுக்கிகளாக இருக்கீங்க. அதில் கொஞ்சம் கூட கம்மி இல்லை. நீங்கள் அதில் டிகிரி மேலே டிகிரி வாங்கிட்டு இருக்கீங்க. ஒண்டர்ஃபுல். ஆனால் கர்த்தருடைய விஷயத்தில் பேதைகள். உங்கள் சந்ததிகளை பார்க்குறீங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக நித்தியம் இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக நித்தியம் இல்லை. ஒரு அடிமை பெண்ணுக்குள்ளாக ஒரு நித்தியம் இருந்தது. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக நித்தியம் இருக்கா? படிச்சிருக்காங்க, பெரிய டாக்டரேட் படிப்பெலாம் படிச்சிருக்காங்க. Do they carry eternity in their hearts? அதை நீங்கள் விதைக்கலையே. You have not planted them into their hearts. வேலை என்ன பண்ணுறது? இந்த ஜப குறிப்பு எழுதுகிறோம், எல்லாம் வேலை வாய்ப்பு, நல்ல கல்யாணம், இவ்வளோ தான் உங்களோட ஃபுல் ரேஞ்ச். ஜீசஸ் உபயோகிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் கேட்குறீங்க. என் பிள்ளைய ஒரு நற்செய்தியாளனாக மாற்றுங்க, என் பிள்ளைய ஒரு இறை வாக்கினனாக மாற்றுங்க, ஒரு அப்போஸ்தலனாக மாற்றுங்க, ஒரு மெய்ப்பனாக ஒரு போதகனாக மாற்றுங்க, ஒரு சபைக்கு மூப்பனாக மாற்றுங்க, மூப்பத்தையாக மாற்றுங்க. என்னைக்காச்சும் கனவுலையாச்சும் நீங்கள் கேட்டிருப்பீங்க? ஜீசஸ் எப்படி உங்களுக்குள்ளே நற்செய்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பகிர்ந்துக்கிற நற்செய்திலாம் இங்கே இப்போ அப்ளிகேஷன் போடுங்க, அங்கே பாருங்கள், இங்கே போங்க, அதை போங்க, இவ்வளோ தான் சொல்கிறீங்க. பரலோகத்தையாக காமிக்கிறீங்க? ஆர் யூ ஷோயிங் ஹெவன்? உன்னதத்தை காமிக்கிறீங்களா? கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சல் வீட்டிற்கும் இடத்துல மேலானதை காமிக்கிறீங்களா? கோழி மாதிரி மண்ணையே பொறுக்கி பொறுக்கி நோண்டி நோண்டி பறித்து 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 புழுவையும் பூச்சியும் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவளுக்கு அடிமையின் அப்பம், அடிமையின் தண்ணீர். ஆனால் அவளுக்குள்ள ஒரு படைத்தலைவன் சுகமாகக்கூடியதான நற்செய்தி, ஒரு தீர்க்கதரிசியினுடைய தாக்கம், தீர்க்கதரிசனி அந்தஸ்து
அவளுக்கு தெரிந்திருந்தது. சிஸ்டர்ஸ், பெண்கள், you have been designed intricately. You have been master designed. But you carry a lot of weaknesses, infections. Delicate darling தான், no doubt. அப்படி சொல்லிக்கலாம், டீசெண்டாக இங்கிலீஷில் சொன்னாலும் தமிழில் சொன்னாலும். ஆனால் சீக்கிரம் நோய்வாய்ப்படுறீங்க, லேடிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். ஆனால் உங்களுக்குள்ள தெய்வீக சுகத்தினுடைய ரகசியம் இல்லையே, நற்செய்தி இல்லையே. நீங்கள் தெய்வீக சுகம் பெற்று எழும்பி ஒரு மருத்துவச்சியாக நீங்கள் இருக்கணுமே. இயேசு உங்களுக்குள்ளே சர்வ வல்லவரம் வந்திருந்தோம், பரிசுத்தான அபிஷேகம் வந்திருந்தோம். யூ ஆர் மோஸ்ட் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ஹெல்ப்ஸ் இல்லை. அவங்க என்ன உடனே இந்த நவீன கால 21ஆம் நூற்றாண்டினுடைய வசதிகளோடைய மிஷினரிஸ்லாம் அந்தந்த நாட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு அவங்க நாடு கொஞ்சம் முன்னேறி இருந்தது, கொஞ்சம் படிப்பு முன்னேறி இருந்தது. அவங்களுக்கு அன்றைக்கி என்ன ட்ரைனிங் கிடச்சதோ, என்ன எக்ஸ்போஷரோ அதோடு கூட தான் அவங்க 3ஆம் தரப்பு நாடுகளுக்கு போனாங்க. ஆசிய நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு. கர்த்தரையே தான் முற்றிலும் சார்ந்திருந்தாங்க. படிப்பறிவை சார்ந்திருந்தாங்க, தேவனுடைய அபிஷேகத்தை சார்ந்திருந்தாங்க. படிப்பறிவும் உபயோகமானது. அவங்க சமுதாய சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. பெண்களுடைய விடுதலைக்காக வாழ்ந்து முடித்திருக்கிறாங்க. மருத்துவமனைகளை எழுப்பியிருக்கிறாங்க, ஸ்கூல்ஸ் எழுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் உடனே எனக்கு அந்த அழைப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய வாயாடித்தனம் தான் இருக்க ஒழிய உங்கள் லெவலில் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க கேட்டால் கல்லணி மங்க மாதிரி காலம்புரா உட்காந்து பெஞ்சை சூடேற்றிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களை ஆண்டவர் இடுப்பில் தூக்கி சுமக்கணும். உங்களை மாதிரி உண்டான ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லணும், கண்ணீரெல்லாம் துடைப்பார்னா அல்லேலூயா அவன் நல்ல மனுஷன், கர்த்தரை வெளிப்படுத்திட்டார் மண்ணாங்கட்டி. உங்கள் ஆறுதல் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ளே தான் பரிசுத்தான இருக்கிறாரு. நீங்கள் பரிசுத்தான தான் அப்படியே முழு குத்தகையாக அவரை தான் தொங்கணும்னு ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு தாய்க்குள்ளே தனக்கே ஆறுதலை ஜெனரேட் பண்ணக்கூடிய கிருபை இருக்குது, ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் கேட்டுட்டு எவ்வளோ பக்கித்தனமாக வாழ்கிறீங்க, எவ்வளோ மட்டமாக வாழ்கிறீங்க, எவ்வளோ நாட் இனஃபா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் சுமை தாங்கி, நீங்களே சுமையை தாங்கக்கூடியவங்க, நீங்கள் இன்னொருத்தர் சுமையும் தாங்குவீங்க. உங்களுக்குள்ள ஒரு சுமையை தாங்கிக்கொள்ளக்கூடிய கிருபைலாம் இருக்குது. அதெல்லாம் ஏன் காற்றுல பறக்க விட்டுட்டு என்னை யாராவது தூக்கணும், ஏந்தணும், என்னை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி உண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த அல்ப புத்தியிலேருந்து வெளியே வாங்க. அப்போ தான் உங்கள் குடும்பம் தழைக்கும், உங்கள் சந்ததி தழைக்கும். அப்போ தான் உங்கள் ஜபம் கேட்கும். உண்மையான ஆத்ம பாரத்தோடு ஜபம் என்ன? எது உண்மையான மன்றாட்டு ஜபம்? You take somebody else's burden as your burden. உங்களுக்கே பாரம் இருக்கும், ஆனால் இன்னொருத்தோடைய பாரத்தை ஏற்று. அதெல்லாம் விடுங்க, ஊரே விடுங்க. நீங்கள் பெத்த பிள்ளையோட பாரத்தை நீங்கள் தானே சுமக்கிறீங்க. வேணுமா வேணாமா, எவ்வளோ தான் வயிற்றுச்சலை கொட்டினாலும் அந்த நேரத்தில் திட்டுவீங்க. அந்த நேரத்தில் உன்னை பெற்றது கல்லை பெற்றலாம் சொன்னாலும், வாயில் 1000 சொன்னாலும் மனசில் ஆண்டவரே விடுதலை ஆகட்டும், அவன் மனந்துன்னு மட்டும் விடுதலை ஆகட்டும் தானே கேட்குறீங்க. யூ கேரி தட் இன்கல்கேட்டட், imparted concern. தேவன் தாமே உங்களிலே பகிர்ந்தளித்த, உங்கள் மேலே ஆண்டர் தேவதானமாக ஊற்றின அந்த கரிசனையோடு தானே உங்கள் பிள்ளையை சுமக்கிறீங்க, உங்கள் புருஷனுக்காக நிற்கிறீங்க. அதே ரேஞ்சு தான், ப்ளஸ் இன்னொருத்தருக்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெப குறிப்பு அடித்து தள்ளிடுறீங்களே, வண்டி ஓடலை, இதுக்கு மேலே அந்த குறிப்பை பற்றி ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. வேர் ஆர் யூ, வேர் இஸ் யுவர் ஹார்ட்? உங்களுடைய அல்பத்தனமான ஒரு காரியத்துக்காக ஒப்பாரி உருண்டு பிறண்டு ஒப்பாரி வச்சு சீனை உண்டாக்கி ஆண்டாட்ட கேட்குறீங்களே. மற்றவங்களுடைய குறிப்புகளுக்காக எவ்வளோ பாரம் உங்களுக்குள்ளே வருது பாருங்கள். வீட்டே ரெண்டாக்கிறீங்க, புருஷனுக்கு அது செஞ்சு முடிக்கலன்னா அவனுக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுது. யூ ஆர் pressing your husband, you are pressing your father, you are pressing your brother, you are pressing the man of the home.
எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக ஆடி பாடி ஒரு மைதானத்தில் விளையாண்டுட்டு இருந்தோம், ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் இருந்தோம். இல்லை, பெரிய அரண்மனை தான். ஆனால் அங்கே குஷ்டரோகி ஒருத்தன், ஐயோ இவன் பெரிய அதிகாரி, இவன் வந்தால் மூஞ்சியில் முழிச்சாலே பிடியா மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு போகிறான். ஆனால் ஒரு அடிமை பெண்ணுக்கு தெரியுது, ஐயா இந்த நாட்டில் இவ்வளோ வருஷமாக இத்தனை மாதம் அவன் எவ்வளோ வருஷமாக அவன் குஷ்டரோகியான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு குஷ்டம் இருந்துருக்குங்கிறது ஏன் நமக்கு பின்னாடி தெரிய வருது என்னுடைய அபிப்பிராயம். அவன் குழந்த போல் அவன் மாம்சம் மாறிடுச்சுன்னா அவன் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆனவன். சோதரம், அகோரத்தனமான அவனுடைய அந்த டிகிரி ஆஃப் லெப்ரசி வாஸ் ஸோ பேட் அப்பான் ஹிஸ் ஹோல் பாடி that there needed to be a new and wholesome miracle to happen. சபைக்காக கரிசனை இருக்கா? பெண்களுடைய நலனுக்காக கரிசனை இருக்கா? நீங்கள் எதுக்காக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க? தெரிஞ்சதில் என்ன நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க? என்ன உதவி அமைஞ்சிருக்கீங்க? என்ன காயங்களை கட்டியிருக்கீங்க? டூ மச். குறை சொல்கிற மாதிரி தான் பிசாசு காதில் ஓதுறான். எத்தனை வருஷமாக ஓதுறான்? செத்து மடிகிறேன் நான், ஆனால் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டே இருக்காரு. உங்களுக்குள்ள அந்த விடாமுயற்சியின் ஆவி கடவுள் வச்சுருக்காரு. லேடிஸ் ஹாவ் an innate measure of tenacity, perseverance. உங்களுக்குள்ள அவ்வளோ நன்மையும் மேன்மை இருக்குது. பட் யூ லிவ் a very cheap life. நீங்கள் பல புஸ்தகங்களை படித்து பல பல்கலைக்கழகம் போய் பல கருத்தரங்களை போய் நின்று உட்காந்து காசு கொடுத்து கற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதெல்லாம் ரொம்ப இலவசமாக கொஞ்ச நேரமான இந்த 1 hour 2 hours உங்களுக்கு அப்படியே சாரை பிழிஞ்சு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வடிகட்டி கொடுத்துட்டே இருக்கேன். பட் யூ டோன்ட் யூஸ் இட். யூ டோன்ட் யூஸ் இட். கவனிங்க, ஒவ்வொரு சின்ன ட்ராப் ஆஃப் பிளஸ்ஸிங்க்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும், கணக்கு கொடுக்கணும். எஞ்சி ஓடி போகிறதுலையும் வராமல் போகிறதுலையும் நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. உங்கள் கண்ணீரை உண்மையாகவே கடவுள் மதிக்கணும்னா நீங்கள் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கண்ணீரை விடணும். மனம் திரும்பேற்ற கனியை கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சிக்கணும். Why do you want to unnecessarily spend your words with somebody? என்ன நலன்னு விசாரிப்பீங்க? அப்படி என்ன கரிசனையாக இருப்பீங்க? என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது? யோசித்து பாருங்கள். What are the given takes from each other? What you give away, what you take away? இது நீங்கள் இதெல்லாம் இந்த கடவுள் கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இது நான் சொல்கிற இந்த மாதிரி விஷயங்களே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா தானாகவே உங்களோட கூட்டங்கள் சேரும். Praise the Lord. People will simply hang around you. உங்கள் மேலே இருக்க தேவ பிரசன்னத்தின் ரகசியம் அதுதான். அவ்வளோ இன்புட் இருக்குது. யூ ஆர் லாக்ட் இன் யுவர் ஹோம், இன் யுவர் லைஃப். யூ ஹேவ் நோ விஷன், ப்ராப்பர் விஷன். You have no, I'm not blaming, but I'm telling the truth, naked truth. It's not enough the way you live, Hepsi. Whether you are married to anybody, any Tom, Dick and Harry, you are a part of any other church. The kind of input you have been having from your childhood, you should cry, pick a row with God, release me to my life and to my fullness. அப்படின்னு கேட்கணும். It's not the amount of money and status that God has given you. No. That is not the kind of training God gave you. அடிமை பெண்ணுக்கு என்ன பெரிய சொத்தா பின்னாடி இருந்துச்சு? நகை நட்டாயிருச்சு. 100 பவுன் அவங்க அம்மா போட்டு அனுப்பிச்சாங்களா? அவளே அன்னாடை காட்சி மாதிரி அவன் கஞ்சி ஊற்றுனா தான் அவளுக்கு சோறு. ஆனால் அவளுக்குள்ளே பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருந்துச்சு, தெய்வீக சுகத்தின் ரகசியம் இருந்துச்சு, தீர்க்கதரிசியின் மகிமையின் அபிஷேகத்தின் ரகசியம் அவருக்குள்ளே இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிச்சு, சும்மா மூளை அறிவில்லை. ஷி ஹட் நாட் பீன் டு அ பைபிள் காலேஜ். அவள் தீர்க்கதரிசியின் புத்திரவெளியில் தீர்க்கதரிசினியாக இருக்கலை.
என்ன பெருமை உங்களுக்கு வேண்டியிருக்கு? எதுக்கு பெருமையிலே விழுந்து நாசமாறீங்க? எழும்புங்க. கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெற்று லாக்காய் உட்காந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு, இந்த அபிஷேகம், இந்த மகிமை, இந்த பயிற்சி. நீங்கள் கூடி பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், அளவலாகணும். ஆனால் அதுக்குள்ளே அந்தகாரம் வந்துடுதே. நீங்கள் கூடனா அந்தகாரத்தை மிதிக்கணும், அவன் அரண்டு போயிடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடிமைக்கு என்ன சுதந்திரம் அந்த ஊரில்? அவள் எழும்பல தைரியமா, நீ என்னடி பேசுறது? என்ன வேணால் பண்ணிடலாம். யார் அவளை கேட்க? யார் அவளுக்கா வக்காலத்துக்கு வர போகிறா? அடிமையை வந்தியா? வேலையை பார்த்தியா? நீ ஒன்றும் எங்களுக்கு புத்தி சொல்லணும், வேலையை பாரு அப்படின்னு சொல்லலாம், சீட்டை கிழிக்கலாம், என்ன பண்ணலாம். ஆனால் அவள் சொன்னதை சொல்லிட்டு ஒதுங்கிட்டா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன வெளிப்பாடுக்கு அலையிறீங்க எனக்கு தெரியல. என்ன ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு கேட்பீங்க. ஜபத்திலையோ உங்கள் தியானத்திலையோ, ரிவீல் டு மீ, ஷோ மீ. என்ன உங்ககிட்ட ஆண்டர் ரகசியத்தை சொல்லணும்? இருக்கிற ரகசியத்தெல்லாம் போட்டு உடைக்கிறீங்க. ஒன்றும் ரகசியம் இல்லை. இன்னொருத்த பேர் ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்ப கெட்டியாக இருக்கிறீங்க. வாயால் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க, காயப்படுறீங்க, காயப்படுத்துறீங்க. காய ஆறின பாடு இல்லை. பீப்புள் ஆஃப் petrified to have friendship with you. எல்லாம் பிளாஸ்டிக் ஸ்மைல்ஸ் தான். ஷேம், 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 ஷேம். அவளுக்கு சொல்கிறாளுக்கு பார்வோன்ட்டு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எபிரே பெண்கள் அவங்களே பிரசவிச்சிடுறாங்க. Praise the Lord. Hallelujah. Such strong ladies were they. எல்லாம் கேட்டுட்டு பெஞ்சை சூடேற்றிட்டு பண்ணுற லூட்டியே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கனவு காணாதீங்க, கர்த்தர் கைவிட மாட்டார், சேர்த்துக்குவார்னு. அப்படி திட்டமாக உங்களை சேர்த்துக்க போகிறதா இருந்தால் உங்களுக்கு இருக்குது, நிறைய சுழுக்கு இருக்குது. அதை மாத்திரம் பைபிள்லேருந்து தான் சொல்கிறேன், பைபிள்லேருந்து தான் சொல்கிறேன். உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை கரை திரை நீக்காமல் மனவாட்டி எடுத்துக்கிறது இல்லை, வாய்ப்பே இல்லை. போங்கங்கிறேன்ல. பிடிக்கலன்னா தயவு செஞ்சு எங்கேயாவது உங்களை வாழ்த்தி உங்களை இடுப்பில் தூக்கி சுமந்து உங்களை ராஜா ராணி சேரில் உட்காந்து அழகு பார்க்குற சபையில் இருங்க. அங்கேயாவது வாழுங்க, அங்கேயாவது 4 பேரை வாழ வைங்க. இங்கே இருக்க வேணாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்து நீங்களும் நாசமாகி 4 பேர் நாசமாக்காதீங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஐ வார்ன் யூ. நான் சொல்கிற ஒவ்வொரும் எச்சரிப்பு தான், சாபம் கிடையாது. கடவுளுக்கு எல்லாமே தெரியும். வெளியே வந்தது வெளியே வராது. டூத் பேஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பேஸ்ட்டும் தெரியும், பிதுக்கி வெளியே வந்த பேஸ்ட்டும் தெரியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவ்வளோ சாத்தியக்கூறோட எப்படி இருக்கீங்க பாருங்கள். யார் கெஸ்ட் ஸ்பீக்கராக என்ன சொல்லி என்ன உடனே 4 பேர் மூலமாக எழும்பிட்டிங்கன்னா நல்லது தானே. அதுக்கு தான் பார்க்குறோம். சரி, நம்ம சொல்கிறதான் வரல. அபிகாயிலை பற்றி சொன்னார், நாபாலை பற்றி சொன்னார், எல்லாரை பற்றி சொன்னார். ஆனால் வாய் தான் சிக்கலுங்கிறாரு. உங்கள் வாய் தான் உங்களுக்கு எதிரி, உங்கள் வாய் தான் உங்களுக்கு நரகம், இல்லை உங்கள் வாய் தான் உங்களுக்கு பரலோகம். எவ்வளோ நாள் நம்ம உயிரோடு இருக்க போகிறோம்? கஷ்டப்படும்போது எதாவது பேச முடியுதா? எதாவது செய்ய முடியுதா? எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன வாயில் அடிபட்டு அது உள்ள பல்லு போயிடுச்சு. ஐ திங்க் நேற்றுக்கே பண்ணியிருப்பாங்க ஆப்ரேஷன். ஐ டோன்ட் நோ, மேபி டுடே. இதோட அகோரமாலாம் இருக்குது. எதையுமே நான் பூதாகரப்படுத்தலை. ரொம்ப சிம்பிள், நிதர்சனமான உண்மை. அந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியுமா? மனசுலேயே துதிங்க பிரதர், மனசுலேயே துதிங்க சிஸ்டர். எல்லாருக்கும் சொல்ல ஆலோசனை தான். பண்ண முடிஞ்சிட்டா தான் நல்லதாச்சே. பண்ண முடியறது தானே இல்லை.
அவங்களுக்காக நம்ம பண்ணது தான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு இயேசு சொன்னார். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான், சிம்பிளான ஒரு அற்புதம் தான். அது கூட என்னால் முடியல. 38 வருஷமாக படுத்திருந்தவனை இவன் இந்த நாமன் மாதிரி ஆண்டவர் தொட்டு இருப்பார், தடவி இருப்பார், அதை பண்ணியிருப்பார், இதை பண்ணியிருப்பார். அதெல்லாம் இதா பேசிகிட்டே இருக்காத. அவன் வந்தான், இவன் கலக்குனா, அவன் போனான், இவன் முன்னாடி போனான். எந்திரி எந்திரி, எடு படுக்கை எடு, போ இடத்த காலி பண்ணு. ஒருத்தரும் ஏங்க யோசிங்கங்க, எதுக்கு ஆம்பளைக்கு வேணாம், தெபரால போல யோசிங்க. பாராக்குக்கு புகழ் போக வேண்டாம், ஆம்பளைக்கு பேர் வேணாம், நீங்கள் பேர் எடுத்துக்கோங்க. எழும்புங்க. எத்தனை பெண்களை ஆண்டவர் உபயோகிக்கிறாரு, எத்தனை மிஷினரி மாதிரி உபயோகிக்கிறார். அந்த சங்கீதா அதுதான் கேட்டேன் அவர்கிட்ட, ஃபாஸ்ட்டாக இன்னும் அந்த அம்மா நல்லா விடுதலையோடு, அவங்க தங்கச்சி இப்போ ஊழியத்துக்கு வந்துருச்சு, அதை நாங்கள் டெடிகேட் பண்ணிட்டோம். அது பொம்பளை வீட்டுக்கார் லாரி டிரைவரு, 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைக்கு தாய். நான் போகும்போது ஒரு பிள்ளை அப்போ தான் பெற்று, மேபி 2 to 3, 4 months old baby. She was taking the baby everywhere. ரெண்டாயிரம் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறாங்க. And it is continuing. 50 ஊழியர்களை, 150 ஊழியர்களை ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் சொல்கிறாரு, அந்த வீடியோவில் பார்த்தேன், 13 இடத்துல ஊழியங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு இடத்துல ஊழியம் மங்கி போயிட்டுருக்கு, சொங்கி போயிட்டுருக்கு, அடங்கி போயிட்டுருக்கு. இட்ஸ் கெட்டிங் ஸோ ரீகாயில்டு. whereas they are expanding. என்ன இருக்குது அவங்களுக்கு? அங்கே போய் பாருங்கள், அவங்களுக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது, தைரியம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, பாட்டு இருக்குது, உண்மையான பாட்டு இருக்குது, ஜபம் இருக்குது, கரிசனை இருக்குது, இருக்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கு சரியான மனசு இருக்குது. பா, நல்லா செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஒரு இம்மி நேரம் கூட என்னால் எந்த விஷயத்தில் நான் பீத்திக்கவே முடியல. God is simply amongst them. அவங்களோட இந்த சிம்பிளிசிட்டியை பார்த்து சாமி அங்கே தான் அவர் கூடாரமே போட்டிருக்காரு. பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் அவங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அவளோடு இருக்கிறார். ஏன்னா வரானுங்க, மிரட்டுறானுங்க, உருட்டுறானுங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதான் அன்றைக்கி அந்த இடத்துல அடி வாங்கின இடத்துல, அந்த பெரிய கலகம் உண்டான இடத்துல தள்ளி இன்னொரு வீட்டை ஒருத்தன் ஃபுல்லாக கொடுத்துருக்கான். இங்கே தாராளம் தைரியமாக இடத்துக்கு நான் இருக்கேன் உங்களுக்குன்னு. அப்போ 120 பேர், இப்போ 140 பேர் வராங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இங்கே கழுதை தேஞ்சி கட்டெருமா மாறுது. என்ன உங்களுக்கு ஆத்மா பாரம் இருக்குது? உங்களால் இந்த சபையினுடைய மகிமை தான் போச்சு, தேவ கிருபை தான் போச்சு, பிரசன்னம் தான். புகார் சொல்லலை. உங்கள் நிலைமையை ஏன் பார்க்காம நீங்கள் ஏன் இன்னும் கல்லேறிறீங்க? இன்னும் எங்கேயோ இருக்கிற மாதிரி ஏன் பீத்தலாக இருக்கிறீங்க? இக்கபோத் காலங்காத்தால் சொல்கிறாரு, உசுரே எனக்கு இல்லை, சி இது வாழ்க்கையா, அது ஊழியமா? இன்னைக்கு காலையில் கூட டேக் மீ அவே, என்னை எடுத்துக்கங்க, எனக்கு ஒன்றும் வேணாம். உங்கள் மகிமையை பார்க்காம இவ்வளோ நாள் இருந்து இந்த இத்தனை வருஷம் என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ மன்னிங்க இயேசுவே, மன்னிங்க, தாங்கிக்குள்ள பலன் தாங்க, மகிமையை காமிங்க, மகிமை சபைக்கு திரும்பட்டும். மீகாள் நக்கலாக பார்த்தா, தாவீது கர்த்தருடைய பெட்டியை மீட்டு கொண்டு போய் அடைச்சாரா? அவ கற்பத்தை மாத்திரம் இல்லை, சந்ததிக்கே அடைச்சாரா? வேறு யாருக்கும் அப்படி செய்யலாம் ஆண்டவர். அதுக்கு முன்னாடியும் செய்யலை, அதுக்கு பின்னாடியும் செய்யலை. இப்போ அடைச்சாரு திறந்தா அது மேட்டர் இல்லை. ஹவு பீப்புள் டிஸ்பைஸ் அதர்ஸ். ஊழியத்தில் இருக்க இந்த ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப திருப்தி அடைஞ்சிடாதீங்க. அதுலேயும் தான் அவ்வளோ பிரச்சனைகள்.
உங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை பண்ணிவிட்டு வாழ்ந்தீங்கன்னா, சமைச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன சோறு ஒட்டும், என்ன பிள்ளைகளுக்கு சுகம் ஒட்டும், என்ன புருஷனுக்குன்னா ஒட்டும்? டீ கடையில் எல்லாருக்கும் டீ போடுறான், 10 ரூபா கொடுத்தா எவனுக்குமே போடுறான், பிச்சைக்காரனுக்கு அந்த பக்கம் போடுறான், அவனுக்கு மாத்திரம் எல்லாம் குடிக்கிற கிளாஸ் இல்லாமல் ஒரு இந்த த்ரோவே கப்பில் கொடுக்குறான், அவன் குடிச்சிட்டு போகிறான். அது மாதிரி தான் இருக்குது. அதனால தான் சாலமன் சொல்கிறார், வீடு நிறைய பொருள் இருந்தும் சண்டைக்காரியோடு வாழ்கிறதோட மூலையில் இருக்கிறது நல்லதுங்கிறார். சோத்திரம். டெய்லி பிரியாணி போடுறதோட நீ மூலையில் திங்கிற ஒரு இலக்கறி நல்லதுங்கிறாரு. அவ்வளோ பெரிய வசதியான ராஜா. ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? யார் உணர்வடைங்க, பொழுதுபோக்க இங்கே வராதிங்க. வரலைன்னா பரவாயில்ல தான், அப்படி தானே இருக்குது, குறைஞ்சிட்டு தானே போகுது. இன்னும் கடவுளை எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவங்ககிட்ட சொல்லலை, எனக்கே அதுக்கு தைரியம் இல்லை. ஸ்லிப் ஆஃப் த டங்கு வாயிலேருந்து வந்தால் தான் போச்சு. நான் அந்த அளவுக்கு மல்லு கட்டிகிட்டு இருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், வேணா நீங்கள் வேணால் லீக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் பேசியிருக்கேன். மனம் திரும்புங்க பெண்களே, மனம் திரும்புங்க, குணப்படுங்க. எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஜெபம் பண்ணுறதுல என்ன குணப்படாமல் என்ன? நீங்கள் 1 மணி நேரம் அவருலாம் வருஷக்கணக்காக 1.5 வருஷமாக நடத்துகிறேன்னு நினைக்கிறேன். பால் தங்க டெய்லி ப்ரேயர். நம்ம 100 days அந்த அப்படின்னா அதுக்கே நம்ம மொழி பிதுங்கிட்டு இருக்கோம். அவங்களாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகாலை ஜெபம் வருஷ கணக்காக நடக்குது கொரியாவில். பத்தாது, நம்ம ஜெப வாழ்க்கை பத்தாது. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யணும் ஜெபிக்க வேண்டாம், அது பைபிள் இல்லை. ஆனாலும் அதுலேயே நம்ம ஃபெயில் ஆகிட்டுருக்கோம். உண்மையாக ஜெபம் பண்ணோன்னா வாழ்க்கையில் பாவம் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்குன்னா வாழ்க்கையில் ஜபம் இல்லைன்னு அர்த்தம். என்ன ஜபம்? இப்படி தான், இந்த மாதிரி ஜபம் யார் தான் பண்ண மாட்டாங்க. இதில் ரோமன் கத்தோலிக்கருக்கு வேறு நம்ம ஜபம் பண்ணிகிட்ருக்கோம். அதுங்களாச்சும் தெரியாமல் ஜபமாலை உருட்டுதுங்க. நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் உருட்டாக தான் இருக்கு. மத்தான வாயில் போட்டு சீடை மாதிரி உருட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களை என்ன பண்ணலாம்? ஆக்சிடெண்ட்டில் நேராகவே பல்ல உடைச்சிடணும், அதான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பல்லெல்லாம் உடைச்சா பொக்கவா பேசிட்டு என்ன வரும் வாயில்? ஒரு ஊழியக்காரன் இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஏதாவது உங்களுக்கு சூடு சொரணை இருக்கா? உங்கள் காசுக்காக நான் அலைகிறேன். ஐ கேர் அ ஃபுட் ஃபார் தட். நீங்கள் கொடுக்குற தீனிக்கும் அதுக்குமா நான் அலைகிறேன்? ஏய்யா, நீங்கள் என்ன நீங்கள் குப்பையில் போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கத்தோடைய பெட்டிக்குள்ளே இருங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் கையில் இருங்க. பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புங்க. இன்னும் நிறைய பகுதி இதில் கவர் ஆகலை, அதுக்குள்ளே மணி அடிச்சிச்சு, அதோட தாண்டி வேறு போயிட்டோம். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்கிறேன், பின்ன நம்ம திருப்பி மேபி கர்த்தரை வழிநடத்துல தான் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நீ 7 தரம் ஸ்நானம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்கள். நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. சொல்லுங்கள். எல்லாம் கோரஸாக சொல்லுங்கள். நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு. இப்போ பிழை இல்லாமல் சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் 7 தரம் ஸ்நானம் பண்ணாலும் ரைட்டு, 7 தரம் ஸ்நானம் பண்ணாலும் ரைட்டு, சுத்தமான ரைட்டு. பிரைஸ் தி லார்ட். செய்வீங்களா? அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் குணமாகாத குஷ்டரோகிகள், பாவிகள். பீத்தாதீங்க. ஓகே. பெருமையில் நாரி நாசமாகாதீங்க. எளிமையில் இல்லைங்க. கண்ணை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையை